நல்ல மெய்ப்பனாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 1ஆம் வசனம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆட்டுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையே உள்ள உறவை, அந்த இனிமையான உறவை நாம் தியானித்து வருகிறோம். அவர் ஒருவரே என்னுடைய மெய்ப்பர், நான் அவருடைய ஆடு. இந்த தனிப்பட்ட உறவு கொண்ட தாவீது தேவனுடைய சமூகத்திலே தேவனை மெய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். நாமல்ல, அவரே நம்மை சிருஷ்டித்தார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் கையின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவர் நம்முடைய மெய்ப்பன். எதற்காக மெய்ப்பனானார்? எதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார்? உன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. உனக்காக எனக்காக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பரலோக கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடு இன்றைக்கு நாம் தியானிக்கிறதும் அதுதான். அவருடைய ஆடு நான், அவருடைய ஆடு நான். ஆட்டினுடைய தன்மை என்ன? நாம் அந்த ஆட்டினுடைய தன்மையை பார்ப்போம் என்றால், ஆடுகள் மேய்ப்பனை முற்றிலும் நம்பியிருக்கின்றன, மேய்ப்பனை சார்ந்திருக்கின்றன. மேய்ப்பன் கவனித்துக் கொள்வான் என்ற நிம்மதியோடு அவைகள் இருக்கின்றன. மேய்ப்பனுடைய வழிநடத்துதலை முற்றுமுடிய தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வியலை ஏற்றுக்கொண்டு அந்த மேய்ப்பனுக்கு பின் செல்லுகின்றது. பயப்படும் சூழ்நிலைகளிலும் மேய்ப்பன் தன்னோடு கூட இருப்பதையும், மேய்ப்பனின் கையில் கோலும் தடியும் இருப்பதையும் பார்த்து அவைகள் தேர்தல் அடைகின்றன. ஓநாய் போன்ற எதிரிகள் இருந்தபோதிலும் மேய்ப்பன் தருகின்ற ஆகாரத்தை ஆவலோடு ஏற்றுக்கொள்ளுகின்றன. தனக்கு தேவையான போது சிறு சிறு காயங்கள் ஏற்படும் என்றால், முட்கள் குத்தப்பட்டு தலையிலே இரத்தம் காணப்படும் என்றால், மேய்ப்பன் தன்னுடைய தலைக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு குணமாக்கும் அவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து செல்லுகின்றன, கவலையற்று வாழ்கின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆடாகிய நீ நானும் ஏன் கவலைப்பட்டு தெரிய வேண்டும்? ஆடானது தன் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அவனை பின்பற்றி செல்லுகிறது போல நீயும் நானும் நம்முடைய மேய்ப்பரின் சத்தத்தை கேட்டு பழகியிருப்போம் என்றார். ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் போது அவர் உன்னை அழைக்கும் சத்தத்தை நீ உன் ஆவியில் பகுத்தறிந்து கொள்ள முடியும். இன்று உன்னுடைய மனச்சாட்சி ஒருவேளை மரித்த நிலையில் அல்லது செயலற்ற நிலையில் இருக்கலாம். நீண்ட நாட்களாக நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதவனாக இருக்கக்கூடும். உனக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடும். உன்னோடு ஆண்டவர் பேசக்கூடாதபடிக்கு நீ அவரை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்ட சவுல் ராஜாவை போல நீ ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த சவுலை போல இராதே என்று எச்சரிக்கிறார். 1 சாமுவேல் 28:6 பார்க்கின்ற பொழுது, தேவன் அவனுக்கு தரிசனமாகவும் இல்லை, அவனுக்கு வெளிப்படுத்தவும் இல்லை, அவனோடு பேசவும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். காரணம், அவன் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டான். ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டான். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியாகிய அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் ஜீவியத்தையும் உள்ளத்தையும் அவருக்கு திறந்து கொடு. அப்பொழுது அவர் உன்னோடு பேசுவார். உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா குழப்பங்களையும் அவர் அகற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆட்டினுடைய பெரிதொரு தன்மை என்னவென்றால், ஒரு ஓநாயோ அல்லது சிங்கமோ வேறு எதிரிகளோ அதை நோக்கி உருமுகின்றன என்று வைத்துக் கொள்வோம். அப்படி உருமுமாயின் அல்லது கர்சிக்கும் என்றால், அது அந்த சத்தம் வருகிற திசையை பார்க்கும்படி அந்த திசையை நோக்கி திரும்பவே செய்யாது. மாறாக அது தன் மேய்ப்பனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும். அது தன்னால் ஒன்றுமே செய்ய இல்லாது என்பதை அறிந்திருக்கிறது. எனவே அது உடனடியாக தன் மேய்ப்பனை நோக்கி பார்க்கிறது. அந்த விதமாகவே நாம் நம்முடைய கஷ்ட நஷ்ட நேரங்களிலும் ஆபத்தான வேளைகளிலும் எதிராளியானவன் சிங்கம் போல நமக்கு விரோதமாய் கர்ச்சிக்கும் போது நம் மேய்ப்பரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்ற
உணர்வுடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உணர்வற்ற ஒரு நிலையில், ஒருவேளை மாண்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையில், தேவனை பின்பற்றாது தேவனுக்கு வெகு தூரமாக சென்று கொண்டு தேவனுடைய வழிநடத்தலுக்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நமக்குத்தான் பரிதாபம். அப்படிப்பட்ட பரிதாப நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு இன்றே அவருடைய சமூகத்திலே நாம் ஓடி வருவோம். நம்முடைய நல்ல மெய்ப்பராகி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலும் நம் சூழ்நிலைகளையும் மனுஷரையும் நோக்கி பார்த்து பயமடைந்து விடுகிறோம். அதன் விளைவாக நாம் விவேகமற்ற காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். நம்மை நாமே தப்பித்துக் கொள்வதற்கு பல முயற்சிகளை செய்கிறோம். நமக்காக தான் நாம் வழக்காடுகிறோம். நம்மை தற்காத்து கொள்ள எத்தனிக்கிறோம். நம்முடைய நியாயங்களை எடுத்துரைத்து நம் நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறோம். இவ்விதமாக நாம் பல மதியற்ற காரியங்களை செய்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய மெய்ப்பர் இருக்கிறார். அவர் நம் யுத்தங்கள் யாவற்றையும் முன்னின்று நடத்த நமக்காக யுத்தம் பண்ண மனமுவந்து இருக்கிறார். அவர் கல்வாரியில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் ஏற்கனவே நமக்காக யுத்தம் பண்ணி வெற்றி சிறந்திருக்கிறார். நம்மை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர் ஒருவரே. நம் கண்கள் அவர் மேலேயே இருக்கட்டும். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே நாம் ஓட கடவோம். ஆடுகள் மிகவும் சாதுவான பிராணிகள். அவை யாரையும் துன்புறுத்துவதோ தாக்குவதோ இல்லை. நாமும் அவ்விதமாகவே இருக்க வேண்டும். அப்போது மாத்திரமே நாம் நம்முடைய மேய்ப்பரின் அடிச்சோடுகளை பின்பற்ற முடியும். அவர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி 25ஆம் சங்கீதம் 9வது வசனம் கூறுகிறது. ஆடுகளுக்கு காலங்களை குறித்த விசேஷமான பகுத்தறிவும் உண்டு. அவை மலை உச்சியில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது பனி பெய்யப் போகிறது என்றால் அதை குறிப்பால் அறிந்து கொண்டு கீழே இறங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. நாம் காலங்களை சமயங்களையும் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய ஆடுகளாகிய நம்மை குறித்து விரும்புகிறார் என்பதை ரோமர் 13:11 நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீ நானும் கர்த்தருடைய ஆடுகளாயிருப்போம் என்றால் நமக்கு இந்த அறிவு நிச்சயமாயிருக்கும். ஆகவே நாம் நம்முடைய மேய்ப்பரண்டை வருவோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்த இதுவரை ஒருவேளை அறிந்திராமல் அல்லது உணர்வில்லாமல் நாம் இருந்திருக்கக்கூடும். நாம் வாழுகிற இந்த காலத்தை குறித்ததான உணர்வுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் இந்த காலங்கள் எப்படிப்பட்ட நாம் காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு விழிப்புணர்வற்றவர்களாக இன்னும் காணப்படுகிறோமோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நாம் நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வருவோம் என்றால் அவர் நமக்கு இந்த மேலான அறிவை தந்தருளுவார். உன்னுடைய அறிவியல் சாதனங்களோ, உன்னுடைய கல்வியோ, உன்னுடைய மேற்படிப்போ யாதொன்றும் இந்த உள்ளுணர்வை உனக்கு கொடுக்க முடியாது. இந்த விழிப்புணர்வை கொடுக்க முடியாது. தேவனிடமாய் ஓடிவா, தேவனிடமாய் ஓடிவா. ஆட்டுக்குட்டியே, உன் மேய்ப்பரண்டை வா. நாம் நல்ல மேய்ப்பராகிய தமக்கே சொந்தமான ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் மிகுந்த ஆசையோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய மேய்ப்பரண்டை நெருங்கி சேருவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவர் இல்லாமல் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக கர்த்தர் என் மேய்ப்பர் என்று அவரண்டையிலே நாம் திரும்புவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சகோதரனோ சகோதரியோ கூறுகின்ற பொழுது, நான் எல்லாவற்றிற்கும் எதற்கும் அவரிலேயே முற்றிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அவர் அறிக்கையிடுகிறதாகத்தான் அதற்கு பொருளாகும். நாம் இந்த நிலையை வந்தெட்டுவோம் என்றால் 23ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கும் எனக்கும் உரியவைகளாயிருக்கும். எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தரிலே நம்பிக்கை வைக்க வேண்டுமென 23ஆம் சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் அனைத்து வசனங்களுக்கும் மையமாக அமைவது 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனமாகும். அது என்ன கூறுகிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று கூறுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருத்தலே நம்முடைய ஜீவியத்தின் மையமாக இருக்க வேண்டும். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வாக்கியத்தை பரிசுத்த வேதாகமத்தின் மையப்பகுதியில் வைத்திருக்கிறார். தேவன் உன் வாழ்க்கையின் மையமாக இல்லாவிட்டார்
அவர்தாமே உன் தீர்மானங்களின் மையமாக, உன் சிந்தனைகளின் மையமாக இருக்க முடியாது. அது நிமித்தம் உன் ஜீவியம் குழப்பமுள்ளதாயிருக்கும். நீ எல்லாவற்றுக்காகவும் உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் பேரில் மாத்திரம் நீ வைத்திரு. அப்பொழுது கர்த்தர் உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய ஒத்தாசை என்று என்னால் சுவாசிக்கவும் கூட முடியாது என்று கூறக்கூடிய நிலையிலே நீ இருக்க வேண்டும். கர்த்தரில் தங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. 21ஆம் சங்கீதத்தை 6 மற்றும் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அசைக்கப்படாமல் இருக்க, ஆட்டுக்குட்டியே நீ அசைக்கப்படாமல் இருக்க, நீ ஆசீர்வதிக்கப்பட உன் கண்கள் மேய்ப்பனையே நோக்கி கொண்டிருக்கட்டும். உன் செவிகள் அவருடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அர்ப்பணிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் மெய்யாகவே உம் பேரில் நம்பிக்கை வைத்திருந்து அசைக்கப்படாத அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் அப்பா. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினால் எங்களை மிகவும் மகிழ்ந்து கலிகூறச் செய்யும். உம் பேரிலே நம்பிக்கை வைக்கிற நாங்கள் எல்லா மேன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மையே சார்ந்திருக்க தேவரீர் எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.